ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி மத்தியானம் லஞ்சுக்கு நான் உருண்டை குழம்பு செய்ய போகிறேன். இது நான் கடலை பருப்பு வச்சு செய்ய போகிறேன். இன்னொரு விதமான உருண்டை குழம்பு புழுங்கலரிசி வச்சு செய்கிறது. நான் இப்போ கடலை பருப்பு வச்சு தான் செய்ய போகிறேன். நான் ஆல்ரெடி 3 மணி நேரத்துக்கு முன்னே கடலை பருப்பு ஊற வச்சுருக்கேன். அது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு 5 காஞ்ச மிளகா, கொஞ்சம் பூண்டுப்பல், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, தேவையான உப்பு சேர்த்து நம்ம கொரன்னு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். அது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயம், பொடியாக நறுக்கி வச்ச கொத்தமல்லி தழை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம குட்டி குட்டியாக உருண்டை மாதிரி பால் மாதிரி செஞ்சு ஒரு பிளேட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த உருண்டை பிடிச்சி வச்சது நம்ம ஒரு 15 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கணும். ஒரு ஸ்டீமரில் நான் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அது கொதி வந்த உடனே இது 15 மினிட்ஸ் வேகட்டும்னு விடலாம். இன்னொரு பேனில் தாளிப்புக்காக ஒரு 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, ஜீரகம் போட்டிருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு பொரிஞ்ச உடனே ஒரு 5 பச்சை மிளகாய், பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயம், சின்ன வெங்காயம் 2 சேர்த்துருக்கேன். இது நல்லா வெங்காயம் ஃப்ரை ஆகட்டும். அது கூட ஒரு 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்டாகிறதுக்கும் நல்லா வதங்கட்டும். தக்காளி வதங்கின உடனே அதுக்கு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சாம்பார் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நான் நம்ம எவ்வளோ செய்யணுமோ அது தகுந்த மாதிரி கார தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். அது கூட ஒரு நெல்லிக்காய் செய்தோட புளி கரைசலை சேர்த்துருக்கேன். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 2 கிளாஸோட தண்ணி சேர்த்துட்டு தேவையான உப்பு சேர்த்துட்டு நம்ம ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் இதை நம்ம கொதிக்க விடணும். பாருங்கள், ஆல்ரெடி நம்ம கடலைப்பருப்பில் உப்பு சேர்த்துருக்கோம். இந்த குழம்புக்கு எவ்வளோ தேவை அந்த அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுட்டு இது லிட்டு போட்டு நம்ம மூடி வச்சு 10லேருந்து 15 நிமிஷம் நான் கொதிக்க விடணும். இதுக்கு பெருங்காயத்தூள் சேர்க்கல, அது கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்த உடனே ஆல்ரெடி மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக மாவு வச்சுருந்து அந்த மாவத்தை கரைச்சிலையும் நம்ம இது சேர்க்கணும். அது இப்போ சேர்க்க போகிறேன். பாருங்கள், இது உருண்டை நல்லா வெந்துருச்சு ஸ்டீமரில். இது ஒரு பிளேட்டில் ஆறட்டும்னு எடுத்து வச்சுருக்கேன். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக மாவு விட்டுருந்தேன். அந்த திக்னஸுக்காக அந்த மிக்ஸியில் இந்த ஜார் தண்ணியை நம்ம கழுவி இதில் ஊற்றிட்டு 10லேருந்து ஒரு 10 நிமிஷம் கொதிக்கிட்டோன்னு விடலாம். பாருங்கள், நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம வேக வச்ச உருண்டைகளை இதில் சேர்த்துட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷம் நம்ம கொதிக்க விடணும். ஒன்று ஒன்றா நம்ம உருண்டைகளை சேர்த்துக்கலாம். இது ப்ராசஸ் பெருசாக இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்குங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. உருண்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இறக்கும்போது கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு சுட சுட பரிமாறி சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ. சுட சுட உருண்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். இதை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு.